Realme அவங்களோட மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் Realme 9 Pro அண்ட் Pro Plusன்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Realme 9 Pro Plus பற்றி பார்க்கலாம். நம்ம எப்போவும் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பொறுத்தவரை கலர் சேஞ்சிங் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது ப்ளூ கலரில் மட்டும்தான். மற்ற 2 கலர் ஆப்ஷன்ஸ்லையுமே அந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கிடையாது. டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. Realme 9 Proவோட சைஸ் 6.43 inches 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயை வச்சு நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட், ப்ராசர். Realme 9 Pro MediaTek Dimensity 920ல் ரன் ஆகுது. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778G அளவுக்கு கிட்டத்தட்ட பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB அண்ட் 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5GB RAM வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட், கேமராஸ். இங்கே தான் பெரிய ஹைப் கிரியேட் பண்ணாங்க. பிரைமரி சென்சார் 50 MP, Sony IMX 766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சார் தான் ஆல்ரெடி OnePlus 9RT, விவோவோட X70 Pro, ஓப்போட Find X3 Pro அண்ட் OnePlus Nord 2. ஸோ இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்க சேம் சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைமரி சென்சாரோட ஆப்பர்ச்சர் f1.8. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைமரி சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்ட் சென்சார் 8 MP, Sony IMX 355 அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் 2 MP டெப்த் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேமரா செட்டப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஓப்போ Reno 7 Proவில் யூஸ் பண்ண சேம் எக்ஸாக்ட் கேமரா சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்தவித சேஞ்சஸும் கொடுக்காம அப்படியே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆப்பர்ச்சர் f2.4. தேர்ட், பேட்டரி 4500 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ண 60 watts ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. Realme 9 Pro Plusோட வெயிட் ஜஸ்ட் 182 grams தான். அண்ட் திக்னஸும் 7.99 mm. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட Realme UI வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக எங்கள் 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வெறும் 5 5G பேண்ட் மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். Realme 9 Pro 5G 24,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட். 26,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க 8GB RAM 120GB வேரியண்ட். அண்ட் 28,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க 8GB RAM 256GB வேரியண்ட். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. ஒரு 2000லேருந்து 3000 கம்மியாக லான்ச் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உங்களோட பட்ஜெட் கரெக்டாக 25,000, அதுக்கு மேலே என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் அதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் February 21st நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்டு உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும்.